வணக்கம். மாலை முரசு செய்திகளில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல் தொடங்குகிறது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். நீர்வளத்துறையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அங்கீகரிக்கப்பட்ட தமிழக அரசியல் கட்சிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் விதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி. IPL தொடரை வெற்றி கணக்குடன் தொடங்கிய CSK. IPL தொடரில் சென்னை அணியின் வெற்றியை கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். CSK என்றும் தோனி என்றும் உற்சாக முழக்கம். சூப்பர் IPL தொடரை சென்னை அணி வெற்றியுடன் தொடங்கியிருப்பது மிக்க மகிழ்ச்சி. தோனியின் பேட்டிங் பார்த்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் நெகிழ்ச்சி. மெயினாக பார்த்தீங்கன்னா டோனி சார் வந்து தான் ட்விஸ்டே இதில். ஸோ அவர் இறங்கினாலே வேறு லெவல் தான். ஸோ அவருக்காக தான் வெயிட்டிங்கில் இருந்தோம். சம்பவம் பண்ணிட்டார் வந்து. தேங்க்யூ. செம்மையாக இருந்தது ப்ரோ. அவர் ஸ்டேஜில் இறங்கினாலே போதும் ப்ரோ. அவர் வந்தாலே போதும். நம்ம அவர் ஆடணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ அவர் வந்தார். ஸோ அது பார்த்துட்டு வரதுக்கு சந்தோஷம் நம்மளுக்கு. 43 வயதில் மகேந்திர சிங் தோனியின் அசூர வேக ஸ்டம்பிங். மும்பை அணி கேப்டன் சூரியகுமார் யாதவை அவுட் செய்த வீடியோ இணையத்தில் வைரல். IPL வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான இடத்தை சமன் செய்தார் மும்பை அணி வீரர் ரோஹித் சர்மா. 18 முறை டக் அவுட் ஆகிய மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக் ஆகியோருடன் இணைந்தார். இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி 3ஆம் இடம் பிடித்து அசத்தல். வெற்றியை அணியினருடன் கொண்டாடி தீர்த்த நடிகர் அஜித். The celebrations begin. Podium. பல ஆண்டுகள் கார் ரேஸில் ஈடுபட விரும்புவதாக நடிகர் அஜித் குமார் விருப்பம். இந்தியாவில் அதிக அளவு மோட்டார் பந்தயங்கள் நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள். மன்னார்குடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் உறவினர் வீட்டில் CBI ரெய்டு. முதல் நிலை ஒப்பந்ததாரராக உள்ள இளமுருகன் வீட்டில் சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற சோதனை நிறைவு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக EPS குற்றச்சாட்டு. தங்களின் ஊழல்களில் இருந்து மக்களை திசை திருப்பவே தொகுதி வரையறை கூட்டத்தை நடத்தியதாகவும் விமர்சனம். அதிகரித்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது. இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது. எதிரிகளை வீழ்த்தும் வகையில் வியூகம் வகுத்து கூட்டணி அமைப்போம். கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதாவது நான் சொல்றேன், தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது
தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்த்துக் கொள்வது சாத்தியமில்லாத ஒன்று. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஆளும் திமுக அரசுக்கு அரசு ஊழியர்களின் போராட்டம் ஒரு பொருட்டாகவே படவில்லை என விஜய் விமர்சனம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் எனவும் வலியுறுத்தல். தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மாய உலகில் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வடமாநில அரசியல் கட்சி தலைவர்களை திமுக தலைவர்கள் தொடர்ந்து இழிவாக பேசி வருவதாகவும் அண்ணாமலை விமர்சனம். அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவங்க எல்லாம் கை தட்டுறாங்களே, அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கை தட்டுறாங்க. $20 கிலோ இலவச அரிசி மற்றும் ₹1000 இல்லை என்றால் தமிழகத்தில் பாதி குடும்பங்கள் பட்டினியாய் கிடக்கும். அமைச்சர் தாமு அன்பரசனின் பேச்சால் சலசலப்பு. பல கிராமங்கள்ல கலைஞர் கொடுத்த அந்த அரிசி 20 கிலோ அரிசி இல்லைன்னு சொன்னா, இப்ப கொடுக்குற ₹1000 இல்லைன்னு சொன்னா பல குடும்பங்கள்ல பட்டினி இருப்பாங்க. தெரியுமா? ஒரு கணக்கு எடுத்துக்கிறாங்க. உலக அளவில் 127 நாடுல 105வது இடத்துல இருந்து நம்முடைய இந்தியா. திருவள்ளூரில் அமைச்சர் நாசர் முன்னிலையில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சாதிக் சர்ச்சை பேச்சு. வழக்கம் போல் எதிர்க்கட்சியினரை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ததால் முகம் சுளித்த பெண்கள். அந்த ப்ரோ பண்ற அநியாயம் பாரு. மொத்தமே ஒரு கட்சி ஆரம்பிச்சு 3 மேடை தான் ஏறி இருக்காரு. அணில் குஞ்சி, ஆமை, ஆட்டுக்குட்டி, கருப்பாம்பூச்சி தனக்கு அரசியல் மேடையில பண்றதா வண்டலூர் ஜூல பண்றதானே தெரியல. இவனுக்கு கூட நாங்க அரசியல் பண்ணுமா? இது எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? வந்துட்டான் ப்ரோ, தமிழ்நாட்டில் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் ப்ரோ ப்ரோ. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை உயரும். அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரிப்பு. நேற்று 1500 கன அடியாக இருந்த நீர்வரத்து உயர்வு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை மற்றும் 30ஆம் தேதி VIP பிரேக் தரிசனம் ரத்து. ஆழ்வார் திருமஞ்சனம் உகாரி பண்டிகையை முன்னிட்டு தேவஸ்தான அதிகாரிகள் அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். 3வது CAG அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்படலாம் என தகவல். மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் குறித்து நகைச்சுவை நடிகர் குனால் கம்ரா சர்ச்சை கருத்து. மும்பையில் உள்ள யூனிகான்டினென்டல் அலுவலகத்தில் சூறையாடிய சிவசேனா ஆதரவாளர்கள்.
ஆங்கிலேயர்களை விட மோசமானது பாஜக. பகத்சிங் கடிதத்தை மேற்கோள் காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் விளாசம். தேர்தல் ஆணையம் ஒரு செயலற்ற மற்றும் தோல்வியுற்ற நிறுவனம். மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான கபில் சிபல் விமர்சனம். ஜம்மு காஷ்மீர் ஹிரா நகரில் பயங்கர துப்பாக்கிச்சூடு. பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை. பெங்களூரு போயிங் விமான நிறுவனத்தில் 180 ஊழியர்கள் திடீர் பணி நீக்கம். பணி நீக்கம் குறித்து எந்தவொரு நோட்டீஸையும் நிறுவனம் வழங்கவில்லை என ஊழியர்கள் குற்றச்சாட்டு. டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல். ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயில்களில் ஏறியதால் பரபரப்பு. இந்தியாவில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் 357 விளையாட்டு இணையதளங்களுக்கு தடை. மத்திய அரசு அதிரடி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் செல்போனில் ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்தபடி பேருந்து ஓட்டிய ஓட்டுநர். வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் ஓட்டுநரை பணிநீக்கம் செய்து அதிகாரிகள் உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் போஷி பகுதியில் ஒரு மாம்பழத்தை 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் பெண். சீசன் தொடங்கியுள்ளதால் மாம்பழத்திற்கு கூடி வரும் மவுசு. அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை நேரில் கண்டு ரசித்த உலக அழகிகள். தாஜ்மஹால் முன்பு ஒய்யாரமாக அமர்ந்து உற்சாக போஸ். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் டிஸ்சார்ஜ். கடந்த 1 மாதத்துக்கும் மேலாக ரோமில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இல்லம் திரும்பினார். இத்தாலியைச் சேர்ந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியை பகுதி நேர மாடலாக மாறியதால் சஸ்பெண்ட். பள்ளியில் வழங்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் போதுமானதாக இல்லாததால் மாடலாக மாறியதாக விளக்கம். ஹீரோயினுக்கும் அவரோட தந்தைக்கும் பிரச்சனை இல்லாத போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிக்கந்தர் படத்தின் ப்ரமோஷன் விழாவில் ராஷ்மிகாவுக்கும் உங்களுக்கு 31 வயது வித்தியாசமா என்ற கேள்விக்கு சல்மான் கான் பதில். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 82 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா மகளிர் அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஜோடி வெற்றி. ரோஹன் போப்பண்ணா இணையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.